Hey boys and girls, welcome back to Famitha's vlogs. இந்த நியூ இயர்லேருந்து புதுசாக ஒரு ஹேபிட் ஒன்று பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னா, இப்போ நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது டெய்லி எனக்கு ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில் நேற்று என்னென்ன ஒர்க்கெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணலையோ அதெல்லாம் பெண்டிங் ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன டாஸ்க்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஒன்றா கம்ப்ளீட்டாக டிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிகிட்டே வருவேன். பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் தி டேயில் ஓகே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி, அதையே ஏன் நம்ம டே டு டே லைஃப்லேயும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இந்த ஒயிட் போர்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் போர்டை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ இந்த இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு போடுறேன். இந்த போர்டு நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன். இது என்னோடய பொண்ணோட ஃபஸ்ட் பர்த்டேக்கு யூஸ் பண்ண வெல்கம் போர்டு. அதோட பேக் சைடு நான் அந்த மிச்சமான ஒயிட் பெயிண்ட்டே அடித்து ஒரு ஒயிட் போர்டாக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் சொல்லி இந்த வெல்கம் போர்டு இது பின்னாடி லைட்டாக மாதிரி ரஃப்பாக இருந்தது. அந்த சர்ஃபேஸில் நாங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டோம். பெயிண்ட் அடிச்சுட்டு அது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வலுவலுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதில் நாங்கள் டெம்ப்ரரி மார்க்கர் யூஸ் பண்ணி இது ஒரு டிஐஒய் ஒயிட் போர்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒயிட் போர்டு நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஜஸ்ட் நான் இப்போ டெம்ப்ரரியாக தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாண்ட் ஆல்ரெடி என் பொண்ணோட பர்த்டேலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். என்கிட்ட இது இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தால் உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு இதை டெம்ப்ரரியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். கூடிய சீக்கிரம் நான் ஒரு ஒயிட் போர்டு வாங்கிடுவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீக்குக்கு என்னென்ன டாஸ்க்கெல்லாம் இருக்குது, அதாவது பர்சனல் லைஃப்பில், ஆஃபீஸ் லைஃப் கிடையாது. இப்போ நான் என்னோடய லைஃப்லேயே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த வீக்கில் என்னென்ன டாஸ்க்கெலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோசை இட்லி மாவு தீந்துச்சு, நான் அதை அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கிச்சன் ரொம்ப சரியான டர்ட்டியாக இருக்குது, அது க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன டாஸ்க் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீந்துருச்சு, அதெல்லாம் ரீஃபில் பண்ணணும். இந்த மாதிரி என் பர்சனல் லைஃப்பில் நான் டே டு டே என்னென்ன டாஸ்க்கெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அதெல்லாம் நான் வீக்லி இனிமேல் நோட் டவுன் பண்ண போகிறேன். நோட் டவுன் பண்ணிவிட்டு முடிக்க நான் இது பண்ண போகிறேன். இது ஏன்னா இது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது நான் 3 வீக்ஸாக போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். இதுனா எனக்கு இந்த டாஸ்கில் இருக்குன்னா இது இருக்குது, இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்காக தான். அதனால் இந்த போர்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு சைடு பர்சனல் லைஃப்க்கும் இந்த இன்னொரு சைடு ஒர்க் ரிலேட்டட், அதாவது யூடியூப்க்கு இந்த வாரம் என்னென்ன வீடியோஸ் எடுக்கலாம், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன அதை நான் ரெடி பண்ணிட்டேனா, ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கு வேணுங்கிற கண்டென்ட் நான் ரெடி பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அந்த ஓரியன்ட் இந்த சைடும், இந்த ஓரியன்ட் பர்சனல் சைடும் நான் பிரித்து எழுத போகிறேன். நான் இப்போ எழுதிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு டெம்பரரி மார்க்கர் வாங்கியிருக்கேன். அதில் தான் எழுதி அரேஸ் பண்ணி இப்போ இந்த வீக் டாஸ்க் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி வீக் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இது ஒரு ரொட்டீனாக நான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் எழுதிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணுறேன்னா, சரி எப்போவுமே டே டு டே லைஃப் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் ஆகி ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுதான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஒர்க்குக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். இது ஒரு ரிமைண்டருக்காக எழுதி வச்சுருக்கேன். இதில் இந்த வீக்கே ஏதாவது ஒர்க் ஆட் ஆச்சுன்னா நான் இங்கே நோட் பண்ணிக்குவேன். இது ஒர்க்குக்காக சொல்லியிருக்கேன். அது ரெண்டும் இன்ஸ்டாகிராமுக்காக, இது யூடியூப்காக. இதை முடிக்க நான் இது இப்படி ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் வீக் இதுலேயே ஏதாச்சும் பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த பெண்டிங் ஒர்க்கை ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த வீக் ஆட் ஆகிறத பண்ணிடுவேன். இது நான் இனிமேல் ரெகுலராக ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி January 5. நான் நேற்று தான் இந்த இனிமேல் பிளான் பண்ணி தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானர் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் தோசை பேட்டர் ரெடி பண்ணேன். அது நான் நேற்றே ரெடி பண்ணிட்டேன். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன் செகண்ட் இது, அதுவும் நான் ரெடி பண்ணிட்டேன், காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் உரிச்சு அரைச்சி வச்சுட்டேன். இது ஒரு 10 டேஸ்க்கு எனக்கு வரும். இதுவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது போக நான் இன்னும் ஒரு 2 டாஸ்க் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன்.
இப்போ நான் வந்து தோசை பேட்டர் நேற்றே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதனால் நான் நேற்றே வந்து அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் முடிச்சிட்டனால நான் இதை இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். ப்ளஸ் வந்து இந்த ப்ராங்க் வீடியோ வந்து இங்கே வரணும், அது நான் தெரியாமல் இங்கே மாற்றி எழுதிட்டேன். இதையும் இந்த கிட் ஸ்நாக்ஸ் வீடியோ இது ரெண்டையும் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீக்கோட எண்டில் வந்துட்டு நான் சொன்ன இந்த எல்லா ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணுறேன்னா பண்ணலையான்னு சொல்லிட்டு நான் இதில் அப்டேட் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து 6th January. இன்றைக்கி வந்து நான் கிச்சன் க்ளீனிங் வந்து இப்போ உங்களுக்கு பிஃபோர் காமிச்சிட்டு ஆஃப்டர் காமிக்கிறேன். அது பண்ணிட்டேன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். யூஸ்வலாக நான் இந்தளவு டர்ட்டியாக விட மாட்டேன். நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீப் க்ளீனிங் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி விட்டேன். அது பார்த்தா சரியான டர்ட்டி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கவுண்டர் டாப்பில் லைட்டாக தொடச்சி மட்டும் விடணும், அவ்வளோதான். இதுதான் என்னோடய மெயின் க்ளீனிங்கில் வந்து பெண்டிங்காக இருக்கிறது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இது மேலே இருக்கிற குப்பை மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு க்ளீன் ஃபுல்லாக தொடச்சி எடுக்கிறதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கேன். இந்த சோப் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணி சுத்தமாக தொடச்சி எடுக்க போகிறேன். இப்போ கவுண்டர் டாப் மேலே இருந்த திங்ஸாக கிளியர் பண்ணிட்டேன், இதுவும் தொடச்சி எடுக்கிறதுக்காக. க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் காமிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டனால இதுவும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். இனி பார்க்கலாம், இனி பேலன்ஸ் எல்லாம் நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் சைடு நான் இன்னும் ஒன்று கூட கம்ப்ளீட்டே பண்ணலை. அதுவும் நான் சீக்கிரம் முடிக்கணும். நான் முடித்ததுமே அப்டேட் பண்ணுறேன். 6th January, டைம் வந்து 6:10. நான் இப்போ தான் சூஷி வீடியோவும் எடுத்து முடித்தேன். இந்த வீக் வந்துட்டு என் வேலையெல்லாம் டக்குன்னு ஆகுது. ஏன்னா அந்த பிளானர் அதை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது, இது முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சரியான ஹாப்பியாக இருக்குது. நான் அப்படியே இதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணனால அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஒர்க்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டேன். ஒரே ஹாப்பியாக இருக்குது. இனி பெண்டிங் இருக்கிற ஒர்க்ஸையும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இது வந்து ஃபைனல் அப்டேட். இன்றைக்கி வந்து வீக்கெண்ட். ஸோ வந்துட்டு நான் பெண்டிங் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த நெக்ஸ்ட் வீக்கோட டேட் இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு பெண்டிங் ஒர்க்ஸை மட்டும் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு பெண்டிங் ஒர்க் ப்ளஸ் இந்த வீக் நான் என்னென்னலாம் புதுசாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை எப்படி வீக்லி கண்டினியூ பண்ண போகிறேன். இது வந்து போட்டனால நான் இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுன்றதுக்காகவே நான் வந்துட்டு இது பார்த்து பண்ணேன். ஸோ இந்த ஹேபிட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இது வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில். இந்த சின்ன ஒரு ஐடியா வந்துட்டு எனக்கு உங்களோட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ நான் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், நான் ஃபாமிதா. நான் கோயம்புத்தூர் பேஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னா எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ப்ளஸ் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். அது என்னென்னா, நான் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருந்தேன் அரவிந்தா ஆசிரமம் பற்றி. நிறைய பேர் வந்துட்டு அந்த ரிசல்ட் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் பண்ணிகிட்டே இருக்கேன். December 15th நான் பண்ணிகிட்ருக்கேன். அட்லீஸ்ட் 1 month பண்ணால் தான் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இது வந்து சும்மா இப்போ பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இமீடியட்டாக ரிசல்ட் வர விஷயம் கிடையாது. இது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். நான் அட்லீஸ்ட் 2 செஷன் பண்ணாமல் அட்லீஸ்ட் இப்படியாவது ஒரு செஷனாச்சும் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணிவிட்டு பொங்கலுக்குள்ளே கண்டிப்பாக செக் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அவங்களுக்காக தான் இந்த அப்டேட். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.